கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி வந்து அன்பு வாங்கி கொடுத்த சாரியை தான் வந்து அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போவாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கு ரொம்பவே கோவமாக வரும். அவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்திரிச்சு போய் கண்மணிக்காக தேடி தேடி நான் ஒரு சாரீ வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அந்த சாரியை கட்டாமல் அன்பு கொடுத்த சாரியை கட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்க வெண்ணிலாவை இன்னும் ஏற்றி விடுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அன்போட அண்ணியும் அன்போட அக்காவும் பேசுவாங்க. இதனால் வெண்ணிலா ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா நீ என்ன நினச்சாலுமே அன்பு கிட்ட இருந்து கண்மணியை பிரிக்கவே முடியாது வெண்ணிலா. ஏன் அப்படின்னா அவள் என்னதான் வந்து ரூம்குள்ளே வந்து 2 பேரும் சண்டை போட்டாலும் எல்லாருக்கும் முன்னாடியே அவங்க ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ வந்து கண்மணி இடத்துல நீ போகணும்னு நினைக்கிறதே நடக்காத விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா கண்மணி அந்த அளவுக்கு வந்து அன்பை வந்து அவக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து வெண்ணிலா கிட்ட 2 பேரும் சொல்லுவாங்க. இதனால வெண்ணிலாவும் பார்த்திங்க அப்படின்னா மனசு உடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. கண்மணிக்கு வந்து ஹஸ்பண்டா ஃப்ரெண்டா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கவே மாட்டா. அவன் ஹஸ்பண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியும் அக்காவும் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து என்னென்ன பிளான் போட்டு கண்மணியும் அன்பையும் பிரிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு பிளானாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, கண்மணியும் அன்பையும் பிரிச்சிருவாங்களா இல்லை அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாமல் இவங்க ஏமாந்து போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.